ஒளிந்தாலும் விடமாட்டேன். ராஜேஷ்குமார். அத்தியாயம் 1. ஷவருக்கு கீழே நின்றிருந்தாள் தாமினி. சில்லிடும் தண்ணீர் பன்னீர் தூறலாய் உடம்பு பூராவும் பட்டு வழிந்து ஓட, ஷூட்டிங் களைப்பு அந்த தண்ணீரோடு உடலை விட்டு கழன்று செல்ல ஆரம்பித்தது. நூற்றுக்கணக்கான படங்களில் நீங்கள் பார்த்து ரசித்த தாமினியின் விஸ்தாரமான கண்களையும், பனிச்சறுக்கு நாசியையும், ரோஜா நிற ஈறுகளையும், பளிங்கு மோவாயையும் நான் தனியாக வர்ணிக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் மறுக்க திருச்சிக்கு பக்கத்தில் சில ரசிகர்கள் அவளுக்காக கோயில் கட்டி இருக்கிறார்கள். ஷூட்டிங் இடைவேளையில் அவள் குடித்துவிட்டு மிச்சம் வைத்த கொக்கோ கோலா 10,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஆக்ஷன் ஹீரோவுக்கு இணையாய் சம்பளம் வாங்கும் தாமினியிடம் லட்சியம் என்ன என்று கேட்டால் ஆஸ்கார் அவார்ட் என்று பதில் வரும். அந்த லெவலுக்கு கதையம்சத்தோடு யாராவது படம் எடுக்க தயாராயிருந்தால் அந்த படத்தில் இலவசமாகவே நடித்து கொடுக்க தான் தயார் என்று போன மாதம் அறிக்கை கொடுத்திருக்கிறாள். இன்னும் 2-3 பக்கங்களாவது அவளை பற்றி சொல்லிக் கொண்டு போகலாம். குளியலறைக்கு வெளியே இருந்து டெலிஃபோன் சத்தம் குறுக்கிடுகிறது. பெரிய டவலால் உடம்பை சுற்றி கொண்டு மார்பிள் தரையில் பாதமாய் ஈரம் பதிய வெளியே சென்றாள் தாமினி. இரத்த நிறத்தில் இன்டர்காம் இன்னிசையாய் கதறிக் கொண்டிருந்தது. ரிசீவரை கையில் எடுத்து கொண்டே காதோரம் விழுந்திருந்த ஈர கேசத்தை ஒதுக்கினாள் தாமினி. ஹலோ. மறுபக்கம் இருந்து பவ்யமும் பரபரப்பும் கலந்த மென்மையான ஆண்குரல் வந்தது. மேடம், நான் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். அவளுடைய கால்ஷீட் விவகாரங்களை கவனித்து கொள்ளும் மேனேஜர் சத்தியமூர்த்தி. சொல்லுங்க. மினிஸ்டர் திருச்சிற்றம்பலம் லைனில் இருக்கார் மேடம். சட்டென தாமினியிடமும் ஒரு பரபரப்பு பரவியது. என்ன விஷயம் சத்தியமூர்த்தி? தெரியல மேடம், உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னார். வேற எதுவும் சொல்லலை. சரி, கனெக்ஷன் கொடுங்க. சத்தியமூர்த்தி மறுமுனையோடு இணைப்பை கொடுக்க தாமினி குரலை ரிசீவரில் வெளியிட்டாள். ஹலோ, தாமினி ஹியர். நான் கலாச்சாரத்துறை அமைச்சர் திருச்சிற்றம்பலம் பேசுகிறேம்மா. வணக்கம் சார், சௌக்கியமாக இருக்கியாம்மா? அவளிடம் முதலாய் டெலிஃபோனில் பேசினாலும் ரொம்ப நாள் பழகியவர் போல நலம் விசாரித்தார். ஆண்டவன் கருணையால் நல்லா இருக்கேன் சார். அவளும் சம்பிரதாயமாகவே பதில் சொன்னாள். நான் ஃபோன் பண்ணது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா? என்கிட்டயா? ஆமாம். என்ன சார் பேசணும்? நேரில் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு என் ஷெட்யூல் இருக்குது சார். 8 மணிக்கு உங்களை வந்து பார்க்கட்டுமா? எங்கே வந்து பார்ப்பேன்? எங்கே வந்து பார்க்கணும்னு நீங்களே சொல்லுங்கள் சார். ஜிபி ரோட்டில் இருக்கிற என்னோடய பங்களா ஆஃபீஸுக்கு வர்றியா? வர்றேன் சார். ஒரு சின்ன திருத்தம்மா. என்ன சார்? நாளைக்கு காலையில் வரைக்கும் விஷயத்தை தள்ளி போடணும்னு யோசிக்கிறேன். இப்போ வர முடியுமா? இப்போ வா. கேட்டுக்கொண்டே நிமிர்ந்து தேக்கு மர கபோர்டின் மேல் வைத்திருந்த டைட்டனின் டிசைனர் கிளாக்கை பார்த்தாள். முட்கள் தத்திக்கொண்டே 8:05 காட்டி கொண்டிருந்தன. திருச்சிற்றம்பலமே வார்த்தைகளை தொடர்ந்தார். என்னம்மா யோசிக்கிற? மணி 8 தானே ஆகுது. அது இப்போ வேறு யாரோடவாச்சும் அப்பாயின்மெண்ட் இருக்கா? நோ. அப்புறம் என்னம்மா? அனாவசியமான கிசுகிசுக்களையும் வதந்திகளையும் தவிர்க்கிறதுக்காக நான் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் வச்சுக்க ஒத்துக்கிறதில்ல. அதே மாதிரி சாயந்தரம் யாரோடவும் என்கேஜ்மெண்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதில்ல. ஓரிரு வினாடிகள் யோசனையாய் மௌனித்த திருச்சிற்றம்பலம் மெல்ல வார்த்தைகளை தொடர்ந்தார். காலையில் 6 மணியிலேருந்தே என்னை பார்க்க கட்சிக்காரங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. நாம் பேச தொந்தரவாக இருக்கும். அதான் இப்போ ஃபோன் பண்ணேன். என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்காக உன்னோட கொள்கையை கொஞ்சம் தளர்த்திக்க கூடாதா? சொற்ப வினாடிகளுக்கு பின் சொன்னால், ஓகே சார், நான் இப்போ வர்றேன். ரொம்ப சந்தோஷம்மா. காரை அனுப்பட்டுமா? வேண்டாம் சார், நான் என்னோடய கார்லேயே வர்றேன். ரிசீவரை வச்சிடுறேன். மறுமுனை டொக்கென்று சாத்தப்பட தாமினி ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் அமர்ந்தாள். அவசரமாய் ஒரு எளிமையான மேக்கப்பை
முகத்துக்கு கொடுத்து கொண்டு ஊதா நிற புடவைக்கு மாறினாள். படிகளில் இறங்கி கீழே வந்தாள். பிளைவுட் மேஜைக்கு பின்னே தெரிந்த சத்தியமூர்த்தி எழுந்து நின்றான். கார் சாவி கொடுங்க சத்தியமூர்த்தி, மினிஸ்டர் உடனே என்னை வர சொன்னார், என்கிட்ட ஏதோ பேசணுமாம். கீ ஸ்டாண்டில் மாட்டியிருந்த சாவிக்கொத்தை உருவி அவளிடம் நீட்டிக்கொண்டே அவளை ஆச்சரியமாய் பார்த்தான். அவனுடைய ஆச்சரியத்தை புரிந்து கொண்டவளாய் அவனை பார்த்து சிரித்தாள். இந்த நேரத்தில் பொதுவாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் இப்போ கிளம்பி போகிறேன், அதானே யோசிக்கிறீங்க? ஆமாம் மேடம். மினிஸ்டர் வேண்டுகோள் வச்சப்ப தட்ட முடியல. காலையில் அவருக்கு சௌகரியப்படாதான். இப்போ வரலைன்னு பிடிவாதமாக மறுத்தா அனாவசியமாக பிக்கு பண்ணிக்கிற மாதிரி தெரியும். அவரோட பதவிக்கு மரியாதை தரணும், அதான் வர்றேன்னு சொல்லிட்டேன். நாளை ஷெட்யூல் லிஸ்ட்டு எழுதி மேஜையில் வச்சுட்டு நீங்கள் போகலாம். கார்சாவியை அவனிடம் இருந்து வாங்கி கொண்டு நடைபெயர்ந்தாள் தாமினி. போர்டிகோ படிகளில் இறங்கிச் செல்லும் தாமினியின் முதுகையே இமைக்காமல் பார்த்தான் சத்தியமூர்த்தி.